வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ ஏன் இவ்ளோ தீவிரமா மழை பெய்யுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள, அதாவது 2 சக்தி வாய்ந்த வானிலை அமைப்புகள பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல இப்போ நிலவிட்டு வர்ற இந்த தீவிரமான வானிலை சூழலுக்கு காரணம் ஒண்ணில்ல, 2 சக்தி வாய்ந்த சிஸ்டம்ஸ். ஆமாங்க, ஒரே நேரத்துல 2 அமைப்புகள் சேர்ந்துதான் இந்த மழைய குடுத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பாப்போம் வாங்க. முதல்ல இந்த கனமழைக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். 2 தனித்தனி காற்று சுழற்சிகள் ஒரே நேரத்துல நம்ம மாநிலத்தோட வானிலைய மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் இப்போ நாம பாக்குற இந்த தீவிர மழைக்கு முக்கிய காரணம். இதுல ஒரு சிஸ்டம் அரபிக்கடல்ல இருக்கு. அதாவது கன்னியாகுமரி கடல்லிருந்து லட்சத்தீவு பக்கம் நகர்ந்து போன ஒரு சுழற்சி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வங்கக்கடல்ல இலங்கைக்கு தெற்கால இன்னைக்கு காலையில ஒரு புது சுழற்சி உருவாகி இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 2 சிஸ்டமும் கன்னியாகுமரி கடல் மேல ஒன்னு சேர்ந்து ரொம்பவே ஒரு சிக்கலான வானிலை சூழலை உருவாக்குது. சரி, இதனால நிலத்துல, அதாவது நம்ம ஊர்கள்ல என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். நேத்திய மழைப்பொழிவு ரொம்பவே தீவிரமா இருந்திருக்கு. குறிப்பா திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்குல ஒரே நாள்ல 16 சென்டிமீட்டர் மழை பதிவாங்கியிருக்கு. இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு. நீங்களே பாருங்க, தெற்கு மாவட்டங்கள், அதுலயும் குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற 4 முக்கு, ஊத்து, காக்காச்சி, மாஞ்சோலை பகுதிகள்ல நேற்றைய மழையோட தாக்கம் மிக அதிகமா இருந்திருக்கு. அங்கதான் மிக கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. இது ஏதோ நேத்து ஒரு நாள் மட்டும் நடந்த நிகழ்வு இல்ல. இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தா தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய சராசரி மழையை விட இப்போ வரைக்கும் 42% அதிகமா மழை கிடைச்சிருக்கு. சரி, இப்போ நேத்து நடந்தது இருக்கட்டும், இன்னைக்கும் நாளைக்கும் என்ன எதிர்பார்க்கலாம்? வாங்க, அடுத்த சில மணி நேரங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை பத்தி விரிவாக பார்ப்போம். இந்த அரபிக்கடல்ல இருக்கிற சிஸ்டம் இன்னும் வலுப்பெற போகுது. இப்போ காற்று சுழற்சியா இருக்கிறது படிப்படியா வலுப்பெற்று அக்டோபர் 20ஆம் தேதி வாக்குல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும். அதுக்கப்புறம்தான் அது ஓமன் பக்கம் நகர்ந்து வலுவிழக்க ஆரம்பிக்கும். அதனால இன்னைக்கு ராத்திரி தென் மாவட்டங்கள், டெல்டா பகுதிகள், கடலோர மாவட்டங்கள்னு பல இடங்கள்ல பரவலா மழை இருக்கும். செங்கல்பட்டு, சென்னை போன்ற வட கடலோர பகுதிகள்ல ராத்திரி 10 மணிக்கு மேல மழை எதிர்பார்க்கலாம். அதேபோல உள் மாவட்டங்கள்லயும் நல்ல மழைக்கு வாய்ப்பிருக்கு. நாளைக்கு இந்த மழையோட தீவிரம் இன்னும் அதிகமாகி மேற்கு திசையில நகரும். குறிப்பா மதிய நேரத்துக்கு மேல ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி மாதிரியான மேற்கு மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு. இந்த வானிலை விவசாயிகளுக்கு, குறிப்பா டெல்டா பகுதிகளில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இங்க பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. வானிலை அறிக்கைய சரியா கேட்டு அதுக்கேற்ப செயல்பட்ட விவசாயிகள் அவங்க பயிர்களை அறுவடை செஞ்சு காப்பாத்திட்டாங்க. ஆனா இத கவனிக்காதவங்க பெரிய சிக்கல்ல மாட்டிட்டாங்க. இது சரியான நேரத்துல கிடைக்கிற தகவலோட முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது. பல விவசாயிகளுக்கு இந்த மழை சரியான நேரத்துல பெய்யல. ஏன்னா டெல்டா மாவட்டங்கள்ல அறுவடைக்கு தயாரா இருந்த நெற்பயிர்கள் இந்த தொடர் மழையால சேதமடைஞ்சிருக்கு. இது உண்மையிலே ரொம்ப வேதனையான விஷயம். ஆனா இன்னும் மழை பெய்யாத பகுதிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான செய்தியும் இருக்கு. பொறுமையா இருங்க, இந்த பருவமழை இன்னும் 98 நாட்கள் இருக்கு. கண்டிப்பா உங்க பகுதிக்கும் மழை கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான சூழல்ல எப்படி பாதுகாப்பா இருக்கிறது, என்னென்ன ஆபாயங்களை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான். முதல்ல இந்த மழையோட தன்மைய புரிஞ்சுக்கோங்க. இது விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்காது, விட்டு விட்டு பெய்யும். அதாவது கொஞ்ச நேரம் பலத்த மழை பெய்யும், அப்புறம் ஒரு இடைவெளி இருக்கும். கடலோர பகுதிகள்ல மதியம் மற்றும் அதிகாலையிலையும், உள் மாவட்டங்கள்ல மாலை மற்றும் இரவு நேரங்கள்லயும் மழை பெய்யும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு எச்சரிக்கை. இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில இடி மின்னல் தாக்கம் வழக்கத்தை விட ரொம்பவே அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. அதனால மழை பெய்யுறப்போ வெளியில போறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. கடைசியா இந்த நிகழ்வை நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த மாதிரி வானிலை மாற்றங்கள் தீவிரமாகிட்டு வர்ற இந்த நேரத்துல வானிலை முன்னறிவிப்புகளை இன்னும் சிறப்பா பயன்படுத்தி பாதிப்புகள்லிருந்து நம்மையும் நம்ம சமூகத்தையும் எப்படி தயார்படுத்திக்கிறது, இத பத்தி நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய நேரம் இது.